This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. சீனியுடன் நெய் சேர்த்து சாப்பிட பேதி குறையும். விஷ்ணு காந்தி இலையை அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட வயிற்றுப்போக்கு குறையும். நாவல் இலை, மாங்கொழுந்து இவற்றை சம அளவு எடுத்து அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட வயிற்றுப்போக்கு குறையும். அத்தி இலைகளை அரைத்து சாறெடுத்து வெண்ணெய், சர்க்கரை சேர்த்து குடிக்க வயிற்றுப்போக்கு குறையும். காணா வாழை இலை, அருகம்புல் இரண்டையும் அரைத்து பாலில் கலந்து குடிக்க வயிற்றுப்போக்கு குறையும். வெள்ளாட்டு பாலுடன் தேன் கலந்து காலையில் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குறையும். கறிவேப்பிலையை அரைத்து சாறெடுத்து குடிக்க வயிற்றுப்போக்கு குறையும். கோரைக்கிழங்கை வேக வைத்து அந்த நீரை எடுத்து குடிக்க வயிற்றுப்போக்கு குறையும். மாசிக்காய் மற்றும் நெல்லிக்காயை பொடி செய்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். வாழைப்பூ, புளியாரை, துளசி ஆகியவற்றை சம அளவு எடுத்து இடித்து பிட்டவியாலாக அவித்து சாறு பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றில் தேன் கலந்து சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் போது ஏற்படும் வயிற்றுப்போக்கு குறையும். 1 டம்ளர் குளிர்ந்த பாலை எடுத்து அதில் சிவப்பு முள்ளங்கியை சிறிய துண்டுகளாக வெட்டி போட்டு நன்றாக ஊறியதும் அதில் சிறிது சோள மாவை போட்டு கலக்கி குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். மாங்கொட்டை, மாதுளம்பூ, ஓமம் சேர்த்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். இஞ்சியை துண்டுகளாக வெட்டி வறுத்து பிறகு அதில் நீர் சேர்த்து கொதித்ததும் தேன் விட்டு நன்றாக காய்ச்சி இறக்கி வடிகட்டி குடித்து வந்தால் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு குறையும். தைவேலை இலை, வெள்ளை பூண்டு, வசம்பு ஆகியவற்றை சேர்த்து இடித்து சாறு எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு தேனுடன் கலந்து காலை மாலை என 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது ஆட்டுப்பாலில் சிறிது தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். பெருஞ்சீரகம் மற்றும் வெள்ளை சீரகம் இரண்டையும் எடுத்து நன்றாக வறுத்து நீரில் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். சீரகத்தை நன்றாக வறுத்து கொள்ளவும் 200 மில்லி லிட்டர் மோரில் இந்த வறுத்த சீரகம் மற்றும் சிறிது இந்துப்பு கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். வெந்தயத்தை வறுத்து இடித்து வெல்லம் சேர்த்து பிசைந்து 4 முறை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். விளாமரத்தின் பழுக்காத காய்களை எடுத்து தண்ணீர் விட்டு நன்றாக அவித்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் சதைகளை எடுத்து காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். கசகசாய் எடுத்து அதனுடன் மாதுளம் பிஞ்சை சேர்த்து நன்றாக அரைத்து சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். கோரைக்கிழங்கை காய வைத்து பொடியாக்கி அரை தேக்கரண்டி பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். எருக்கஞ்செடியின் வேர் பட்டையுடன் சம அளவு மிளகு சேர்த்து நன்றாக விழுதாக அரைத்து நிழலில் உலர்த்தி சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். 1 டம்ளர் தண்ணீரில் எலுமிச்சம்பழ சாறு மற்றும் மிளகு பொடி கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும். புதினா இலைகளை ஏலக்காய் சேர்த்து நன்றாக அரைத்து அதனுடன் தண்ணீர் கலந்து கொதிக்க குடித்து வந்தால் அதீத வயிற்றுப்போக்கு குறையும். புளியாக்கீரை, வாழைப்பூ இரண்டையும் நன்றாக மை போல அரைத்து தேன் கலந்து கொடுக்க வயிற்றுப்போக்கு குறையும். ஓகேவா நண்பர்களே, இன்னும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.